ஓம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆனி மாதம் 17ஆம் நாள் 1/7/2026 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுதும் எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும். இன்று புத வாரம் என்று போற்றப்படுகின்ற புதன்கிழமை. இந்த வாரங்களுக்குள்ளே ஒரு அற்புதமான வாரம் இந்த புதன்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு சிறப்பு. அதே இந்த புதன்கிழமை ஒரு தனித்துவமான சிறப்பு, அபரிமிதமான சக்திகளை தரக்கூடியது. அதனாலே தான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். ஒரு காரியத்தை செய்வதற்கு இந்த புதன்கிழமை அமைந்தால் அதை போல ஒரு சிறப்பு வேறு எதுவுமே இருக்க முடியாது. அவ்வாறு இந்த புதன்கிழமையிலே நாமும் இறை வழிபாடுகளிலே ஈடுபடுவதோடு பொதுவாக இந்த ஆலயத்திலே சென்று நாம் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது எங்களுடைய மனம் ஒன்றாக அமைய வேண்டும், மன ஒருமைப்பாடு வேண்டும், ஐம்புலன்களும் ஒரு வழிப்பட வேண்டும், இந்த மனதை ஒரு நிலைப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் இறைவனுடைய பூரணமான அருள் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது மனம் தூய்மையாக இருக்க வேண்டும், உடல் தூய்மையாக இருக்க வேண்டும், ஆடை தூய்மையாக இருக்க வேண்டும், இந்த உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும், மனதை ஒருநிலைப்படுத்தி இறை பிரார்த்தனை செய்ய வேண்டும். 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள அளப்பெரும் கர்ணங்கள் 4 சிந்தையாக என்று அழகாக பாடியிருப்பார். இந்த ஐம்புலன்களையும் ஒரு வழிப்படுத்த வேண்டும். அவ்வாறு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தில்லையம்பலத்திலே இறைவனை எப்படி வழங்கினார் என்பதை சேக்கிழார் பெருமையாக சொல்லியிருப்பார். அதுபோல் நாம் இந்த ஐம்புலன்களையும் ஒரு வழிப்படுத்த வேண்டும். கண், காது, மூக்கு, வாய், மனம், இந்த ஐம்புலன்களும் இறைவன்பால் செல்ல வேண்டும். ஒரு மனதோடு அதனை ஒருமைப்படுத்தி நாம் இந்த இறை பிரார்த்தனையில் ஈடுபடுகின்ற பொழுது நாம் கேட்பது எல்லாம் நமக்கு கிடைக்கூடியதாக இருக்கும். ஐம்புலன்களையும் ஒருவழிப்படுத்த வேண்டும். அவ்வாறு தான் இறை அருள் நமக்கு கிடைக்கின்ற வகையிலே அமையக்கூடியது. ஒரு ஊரிலே ஒரு தனவந்தர் இருந்தார். அவருக்கு எல்லா விதமான செல்வங்களும் சிறப்புகளும் வாழ்விலே எது எது எல்லாம் வேண்டுமோ அவை எல்லாம் நிறைய கிடைக்கின்றன. வீடு, வாசல், தோட்டம், துறவு, அதே போல் வெளியிலே சென்று வருவதற்குரிய வாகனங்கள், கூப்பிட்ட குரலுக்கு ஓடிவர பணியாளர்கள், அழகான மனைவி, அருமையான குழந்தைகள், எல்லா சிறப்புகளும் சகல சௌபாக்கியங்களும் இருக்கிறார். ஆனால் அவருக்கும் ஒரு குறை. இரவிலே உறக்கத்துக்கு சென்றால் உறக்கம் வருவதில்லை, நித்திரைக்கு போனால் தூக்கம் வாரதில்லை. அதனாலே அருகிலே உள்ள ஆலயத்திலே சென்று அம்பாளை வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார். அவர் இருக்கிற பொழுது அந்த ஆலயத்தில் அவருடைய பால்ய சிநேகிதன் இவரை பார்க்கிறான். இவ்வளவு பெரிய செல்வ செழிப்போடு வாழுகின்றானே,
இறைவன் எல்லா செல்வங்களையும் கொடுத்திருக்கானே, இவன் ஏன் இப்படி கண்களை மூடி இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார், கண்ணீர் மல்க பிரார்த்தனை செய்கிறாரே என்று அந்த நண்பனிடத்திலே அருகிலே செல்லுகின்றார். என்னுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் சிந்திப்போம் என்று கூறி, ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனம் மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம்.